எங்களோட கோரிக்கையை நீங்க ஏத்துக்கலனா அடுத்து எங்களோட ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்றது தான் உங்களோட கோரிக்கையா இருக்கு. விஜய்க்கு போட்டு இன்னும் நாசமா போக வேண்டியதான்றது. இது வந்து மிரட்டல் மாதிரி போராட்டம் பண்ணலாம். நான் அவன் கட்சியில் சேர்ந்துருவேன் விசில் அடித்து இது பண்ணுறேன்னு சொல்லி போகும்போது என்ன ஆகுதுன்னா நாளைக்கு திமுக ஜெயிச்சுன்னா டோட்டலாக தெருவில் போய் நிற்க வேண்டியது. விஜய் ஜெயிக்க போகிறது கிடையாது. விஜய் வந்து ஒரு 10% ஓட்டு தான் வாங்க போகிறோம். விஜய் என்னடானா எல்லார் காதுலயும் போய் விசில் ஊதுங்கன்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் என்னடா அவர் காதில் முதல்ல கூட்டு ஊதட்டும். 4 பேர் சேர்ந்து ஊதத்தான் போகிறாங்க. அந்த பாவம் அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு ஊருக்கே தெரியுது. அது வந்திருக்கு எது குடும்பத்தோட வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை இவங்களே கூப்பிட்டு வந்தாங்களான்னு தெரியல. அது கரெக்டாக வேற யார்ட்டையும் போல ராஜ்மோகனை நோக்கி போயிருக்கு. ராஜ்மோகன் இங்கிலீஷில் பேசினோடனே நம்பிட்டாவில் போல. ஆனால் இங்கிலீஷ் அவருக்கு தெரியாது. 32 வயசு ஆச்சு ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அதனால குட்டீஸ் இளம்பெண்கள் லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை அதுதான். அது வந்து போலீஸ் அந்த உண்மை போலீஸுக்கு தெரியும், எதிர்கட்சிகளுக்கு தெரியும், ஏன் எடப்பாடியாருக்கு கூட தெரியும். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மாற்றுத்திறனாளிகள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து புதுசா விசில் சத்தத்தை எழுப்பி விசில் ஊதி ஊதி போராட்டம் பண்ணியிருக்காங்க. இது எதனால? இல்லை எதனால அப்படின்னா அவங்க மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது கவனிக்க இப்போ அதை பற்றி அதனால தான் நீங்கள் கேட்குறீங்க. விசில் ஊதாமல் போராட்டம் பண்ணியிருந்தா அந்த போராட்டத்தை பற்றி கேட்டிருப்பீங்களா? அதனால தான் அவங்க விசில் ஊதுறாங்க. விசில் ஊதுனா 4 பேர் கவனிப்பாங்க, 4 இதில் வரும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் சார் அந்த விசில் ஊதுறதை வச்சு ஏதோ அவங்களோட ஓட்டு எல்லாமே அடுத்து விஜய்க்காக தான். எங்களோட கோரிக்கையை நீங்கள் ஏற்றுக்கலனா அடுத்து எங்களோட ஓட்டு விஜய்க்கு தான் அப்படின்றது தான் அவங்களோட கோரிக்கையாக இருக்கு. விஜய்க்கு போட்டு இன்னும் நாசமாக போக வேண்டியதான்றது தான் வேறு. அது அவர்கள் முடிவு தானே. நல்லா இருக்கதான் நாசமாக போகிறதான்றது அவங்க முடிவு. அதில் நம்ம தலையிட முடியாது. அவங்க எதுக்கு போடணும், என்ன ஆகணும், நம்ம இப்போ காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவை அவங்க தான் பண்ணணும். அது நம்ம என்ன சொல்ல முடியும்? அப்படி தான் பார்க்க முடியும். சரி, இவ்வளோ நாள் இல்லாமல் இப்போது விசில் சின்னம் விஜய்க்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணது இது புதுசாக இருக்குது. இல்லை அதாவது என்னென்னா இது வந்து மிரட்டல் மாதிரி போராட்டம் பண்ணலாம். ஆனால் நான் அவன் கட்சியில் சேர்ந்துருவேன் விசில் அடித்து இது பண்ணுறேன்னு சொல்லி போகும்போது என்ன ஆகுதுன்னா நாளைக்கு திமுக ஜெயிச்சுன்னா டோட்டலாக தெருவில் போய் நிற்க வேண்டியதான். அப்படி தானே பார்க்க வேண்டியது வரும். இப்போ நான் விசிலுக்கு தான் ஓட்டு போடுவேன், நீ செய்யலை அப்படின்னா நான் விசிலுக்கு ஓட்டு போடுவேன், விஜய் கூட போயிடுவேன்னா போன்னு சொல்லி விட்டுருவாங்க. நீங்கள் போனீங்க அப்படி அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா அடுத்து விஜய் ஜெயிக்க போகிறது கிடையாது. விஜய் வந்து ஒரு 10% ஓட்டு தான் வாங்க போகிறாங்க. அப்போ எந்த தெருவில் போய் நிற்பீங்க, யார்கிட்ட போய் நிற்பீங்க? இப்படிதான் ஒன்று திமுக வரணும், இல்லை அதிமுக வரணும். விஜய் கூட போய் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்ற ஒரு தான் வரும். அவர்கள் வாழ்க்கை அவர்கள் தான் முடியும். அப்போ இவங்க இந்த மாதிரியான ஒரு விஷயம் செஞ்சது நாளைக்கே அது அவங்களுக்கு ஒரு ஆபத்தாக கூட போய் முடியலாம் அப்படின்ற மாதிரி. நாளைக்கே இல்லை, நாளைக்கு நாளை கழிச்சு முந்தான திமுக ஜெயிச்சிட்டா அப்படின்னு. திமுக ஜெயிச்சிட்டாலும் அதிமுக ஜெயிச்சிட்டாலும் டோட்டலாக அவங்கள விட்டுருவாங்க மீன்ஸ் அப்படி விட மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் கோரிக்கை பண்ணணும்னா அந்த அரசாங்கத்திட்ட அந்த கோரிக்கையை வைக்கணும், போராடலாம், எல்லாமே பண்ணலாம். ஒரு எக்ஸ்ட்ரீம் லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா கூட இது பண்ணலாம். இது வந்து அப்போ தாவேக்கா போராட்டம் மாதிரி தானே. நீ விசில் அடித்து போராட்டம் பண்ணிங்கன்னா தாவேக்கா கட்சி சார்பில் நடக்கிற போராட்டம் மாதிரி. அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படி தான் போகும். ஆனா இந்த அளவுக்கு ஒரு விஷயம் அவங்க ஒரு கோரிக்கைக்காக நான் அடுத்த கட்சி ஒரு மிரட்டல் மாதிரி இன்னொரு கட்சியில போய் சேர போறேன் அப்படின்றதுக்காக இந்த விஷயம் அப்படி என்ன பண்ணிருக்காரு விஜய், அப்படி என்ன நடந்திருக்கு? அது அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுது, அவங்களுக்கு தெரியலையே. விஜய் என்ன பண்ணுவாரு, அவருக்கே அவர் வழியே பண்ணிக்க முடியல. அவர் படத்தையும் அவரால் ரிலீஸ் பண்ண முடியல. இவர் வேற என்ன போய் பிடிங்கிடுவாருன்னு கேட்பாங்கல்ல. அந்த ஆள் இப்போ செலவு பண்ண படத்தில் எஞ்சாரை விட்டு படத்தை வெளியில இட முடியல, படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியல. அவர் எப்படி அவங்களுக்கு செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் இவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? அப்படிதான் அது. சார் அதே போல் இந்த விசிலை வச்சு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு தொடர்ந்து. இப்போ இந்த விசிலை வச்சு அடுத்து இப்படியெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும்போது இப்போ உலகம் முழுக்க அந்த விசிலை தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரியான. உலகம் முழுக்க விஜய் வந்து ஏதோ லோக்கல் கட்சிக்காரர். விஜய் உலகத்துக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம்? சார் அதே போல தான் மேட்சுக்கும் விஜய்க்கும் என்ன சம்பந்தம்ன்ற மாதிரி T20 மேட்ச்ல விசில் தடை செய்யப்பட்டது. அது தமிழ்நாட்டில் தானமா நடக்குது. T20 மேட்ச் பாகிஸ்தானில் நடந்தால் விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா? இல்லை ஆப்கானிஸ்தானில் நடந்தால் ஊதக்கூடாது, ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்கானா, துபாயில் பண்ணியிருக்கானா, ஆஸ்திரேலியாவில் பண்ணியிருக்கா? இல்லை சென்னையில் தானே அந்த லூசு பையங்க வந்து எதையாவது விசில் அடிப்பான், இருக்கவனுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுன்றதுக்காக. மித்தவங்க பார்க்க வேணாம். 4 பேர் வந்து விசில் அடித்தானா மித்தவன் காது கிழிஞ்சு போயிருமே. அதனால இப்போ தான் இது பண்ணுறாங்க. விஜய் என்னடானா எல்லார் காதுலயும் போய் விசில் ஊதுங்கன்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் என்னடா அவர் காதில் முதல்ல கூட்டு ஊதட்டும். 4 பேர் சேர்ந்து ஊதத்தான் போகிறாங்க. இப்போ மாநாட்டுக்கு வந்தால் ஊதத்தான் போகிறாங்க, பேச விடாமல் பண்ண தான் போகிறாங்க. அப்போ தான் விஜய்க்கு தெரியும். நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து மித்தவனெலாம் தூண்டி விட்டு எல்லாம் நியூசன்ஸ் பண்ணுறதுக்கு தூண்டி விடுற மாதிரியான ஒரு கேடுகட்ட ஒரு தலைவனாக தான் விஜய் பார்க்கணும். சார் தாண்டி சேலம் பொதுக்கூட்டத்தை பார்த்தீங்களா சார்? நிறைய ஒரு மண்ணெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்லாம் வந்துச்சு. அதாங்க இல்லை சார், இப்போ அது ரீசெண்டாக அதுவும் ஒரு பக்கம் இருக்குது சார். இதான்
இந்த மாதிரி இருக்கு. பொதுவாக அந்த பெண்ணு பாவம், உண்மையிலே பாவம் தான். ஏதோ மரணம் இப்போ ஐடியில் வேலை பார்த்துருக்காப்புல. இருந்தாலும் நம்ம எங்கே போகணுன்ற முடிவை அந்த பொண்ணு எடுத்துருக்காங்க பாருங்க. அதுதான் அந்த சரியான முடிவாக இருக்குது. இங்கே போனால் தான் நம்ம அந்த கூட்டத்தோடு சேர முடியும், நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே வந்திருக்காங்க. அதே மாதிரியே தம்பி ராஜ்மோகனும் ஒரு ஆறுதல் அளித்து அவங்கள மேடைக்கு அழைத்து பேச வச்சுருக்காங்க. ஆனால் போலீஸால் அதை தாங்கிக்க முடியல. இந்த திமுக செய்த சதி இது. சதியில் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெண்ணை பேச விடாமல் பாதியிலே இறக்கிட்டாங்க. அது ஏன்னா அந்த பொண்ணோட மனக்குமுறலில் சொல்லியிருப்பாங்க, குடும்பத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது அப்புறம் அவங்க வீட்டிலேயே வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஆமாம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. அது இப்போ எதிர்பார்த்து போகிறது தான், புரியுதாப்ப. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த பெண்ணுக்கு இங்கே போனால் நமக்கு மன ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கலாம். ஏன்னா நம்ம போன்றவர்கள் நிறையா இருக்கக்கூடியவர்கள் இடத்துல நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ஒரு நட்பு வட்டம் விரியும், 4 பேர்கிட்ட பழக்கம் கிடைக்கும். நம்ம குறைய அவங்கள்ட்ட சொல்லலாம், அவங்க குறைய நம்ம சொல்லலாம். ராஜ்மோகன் ஒரு பெரிய தலைவராக அந்த பெண் பார்த்துருக்காங்க டிவியில். சரி, இவர் போனால் அவர் கரெக்டான ஆள், நம்மளை ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக மேலே ஏற்றிடுவார் மேடையில். நான் புஷி ஆனந்தெலாம் போனால் துரத்திட்டுருவாப்புல. ஆதவர்ஜனா மக்களை மதிக்கிறதே கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ராஜ்மோகன் போன்ற அப்பாவிகள், ஒரு இரக்க மனம் படைத்தவர்கள் நம்மளை எப்படியும் ஆதரிப்பாங்கன்னு தான் அந்த பெண் போயிருக்கு. அதே மாதிரி ராஜ்மோகன் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும்ல, கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தார் வந்து பதறி அடித்து போய் வந்து இந்த பெண்ணை கூப்பிட்டு போயிருக்காங்க. ஆனால் சார், அவங்க பேசினதை பார்த்தா அவங்க நல்லா பேசியிருந்தாங்க, நியாயம் கேட்குற மாதிரி பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு பார்த்தா எந்த விதத்துலையும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தெரியலையா? இல்லையா? அதான் அந்த குடும்பத்தோட சரிதாம்மா. அவங்களா சொல்லி இந்த மாதிரி கூப்பிட்டு போகிறாங்கம்மா. ஏன்னா விஜய் வர நேரத்துக்கு அந்த பெண் இருந்துட்டா விஜய்க்கு ஆபத்தாக இருக்குமா? நீ என்ன அவங்க பேசுகிறது புரியலன்றீங்க? தாலிக்கெல்லாம் இதுக்கு என்ன பேசினா அப்படின்னு கேட்டிங்களா இல்லையா? அந்த பொண்ணு இந்த மாதிரி தான் நல்லா தான் தெரியும். அவங்க பார்த்தா மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தா தெரியாது, புரியுதா? அவங்க அட்ரஸ் கேட்கும்போது தான் தெரியும். இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்கும்போது தான் நீங்கள் ஷாக் ஆவீங்க. அப்போ அது வந்து போலீஸுக்கு தெரிஞ்சதுனால கூப்பிட்டு வந்தாங்க. சார், ஆனால் விஜய் கட்சி தொடங்கி ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே எத்தனை விஷயம் நடந்தாலுமே, எத்தனை இஷ்யூ வந்தாலுமே திரும்ப திரும்ப மக்கள் எல்லாம் விஜயை நம்பி தான் ஒரு பக்கம் போகிறாங்க இல்லையா? ஆமாம், அந்த பெண்ணு கூட அப்படி தானே போயிருக்காங்க. எல்லார் வீட்லேயும் வந்து அவங்கள பிடிச்சிட்டு போக முடியாது. சில பேர் விட்டுருவாங்க, சரி போய் தொலைட்டு எங்கேயோ போயிட்டு வந்துடும் இந்த பைத்தியம்னு சொல்லி விட்டுருவாங்க. சில வீட்டில் வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஏதாவது எங்கேயா கூட்டத்தில் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் மீதி உள்ளது அந்த பாதி அந்த கணக்கு தான் வரும். ஆனால் வீட்டில் கூப்பிட மாட்டாங்க. திருப்பி வந்துடும், போனால் நைட்டோ காலையிலே வந்துடும் சொல்லி விட்டுருவாங்க அந்த கூட்டத்தில். அதே விஜய் வீட்லேயே அப்படி தான். சரி, அவங்க அப்பா சரி தனியாக இருக்கட்டும், கூட்டத்துக்கு போயிட்டு வந்துடும் அப்படின்னு. சார், இது உண்மையிலேயே அவங்க வந்து தெரியாம தான் அது பேசியிருப்பாங்களா, இல்லை பிளானாக தான் இருக்குமா சார்? அந்த மனநல பாதிக்கப்பட்ட பெண், அந்த பாவம் அந்த பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்டதுன்னு ஊருக்கே தெரியுது. அது வந்திருக்கு, எது குடும்பத்தோட வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை இவங்களே கூப்பிட்டு வந்தாங்களான்னு தெரியல. இல்லை குடும்பத்தோடு வரமாட்டாங்கல்ல, தப்பி ஓடி வந்தால் கூட தானாக தானே வரணும். விஜய் கூட்டத்துக்கு அந்த பொண்ணு தப்பி வீட்டை விட்டு தப்பி ஓடி வந்துருச்சுன்னு அவங்க கண்டுபிடிச்சி வந்து இந்த கூட்டத்தில் பிடிச்சி பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணு திறமையான பொண்ணாக தான் இருக்குது. பாவம் அதுக்கு ஏதோ வாய்ப்பு கிடைக்காதனால அப்படி இருக்கும் போல். ராஜ்மோகனை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த எலிச்சவாயனை பிடிச்சா நம்ம நல்லது செய்வார் அப்படின்னு. அது கரெக்டாக வேறு யார்ட்டையும் போல அது ராஜ்மோகனை நோக்கி போயிருக்கு. ராஜ்மோகன் இங்கிலீஷில் பேசினோடனே நம்பிட்டாப்புல போல. ஆனால் இங்கிலீஷ் அவருக்கு தெரியாது, ராஜ்மோகன் பெருசாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். இங்கிலீஷில் பேசினோடனே ஐடி இங்கிலீஷு இளம்பெண் அப்படிங்கும்போது சரி, அப்போ எப்படியும் விஜய் ரசிகா தான் இருக்கும்னு நம்பிட்டாப்புல. அது விஜய் ரசிகை தான், அது நம்புறதுக்கு ஒன்றும் இல்லை. அது மாதிரி தான். இப்போ விஜய் பேசுறது பாதிக்கப்பட்டாலும் அது சொன்னால் தானே உங்களுக்கு தெரியுது. இப்போ நீங்கள் விஜயும் அதே தான், நீங்கள் வெளியில் சொன்னால் தான் தெரியும். அவர் பேச்சை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிக்க முடியாது, ஆளை பார்த்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அது வந்து உண்மை. அதுதான், அது வந்து போலீஸ், அந்த உண்மை போலீஸுக்கு தெரியும், எதிர்கட்சிகளுக்கு தெரியும், ஏன் எடப்பாடியாருக்கு கூட தெரியும் என்னன்றது தெரியும், த்ரிஷாக்கு கூட தெரியும் நண்பின்ற வகையில். ஆனால் உங்களுக்கு தெரியலன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. சார், இதே போல் இந்த மாதிரியான பேர்லாம் ஆள் மாறாட்டம், மாற்றி பேசுகிறது, இந்த மாதிரி நடித்து இது பண்ணுறதுலாம் டிஎம்கே தான் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இன்றைக்கி வரைக்குமே வந்துட்டுருக்கு சோஷியல் மீடியாலாம். இப்போ டிவிக்கேவும் அந்த வேலையை தொடங்கிருச்சா அப்படின்ற மாதிரி? அதாவதுமா, ஆள் மாறாட்டம் பண்ணுறதுன்றது வேறு யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் சரியான நேரத்தில் சரியான ஆள் சரியான இடத்துல போய் சேர்றது அப்படின்றது டிவிக்கேல மட்டும்தான் நடக்கும். இப்போ விஜயை பற்றி நெருக்கமாக விஜய் வந்து அந்த மாதிரி ஆளுன்னு தெரிஞ்சவங்கெல்லாம் மேடையில் இருப்பாங்க. விஜய் அந்த மாதிரி ஆளாக இருக்காதுன்னு நினைக்கிறவங்க பூரா மேடைக்கு முன்னாடி இருப்பாங்க. இதுதான் வித்தியாசம் தாவைக்கால. புரியுதா உங்களுக்கு? புரியுதா இல்லையா? இல்லை சார், புரியல சார். இல்லைம்மா, விஜய் இப்போ ஒரு பெண் வந்து இல்லை அந்த மாதிரி ஆள் தான் விஜயும் அந்த மாதிரி ஆள் தான் தெரிஞ்சவங்க மேடையில் இருப்பாங்க அவர் கூட. அந்த மாதிரி ஆள் இல்லை என் தலைமை அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடி இருப்பாங்க.
அதாவது மக்கள் அந்த முயற்சியின் அடிப்படையில் தான் அவங்க முன்னாடி போக முடியும், மேடைக்கு போக முடியும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க மேடைக்கு போய் தலைவன் ஆயிடுவாங்க அந்த கட்சியில. அதை புரியாதவன் ரசிக்கிறார். சரி, என்ன சார் எவ்வளவு தெளிவா பேசுறாரு சேலம்லலாம் வந்து. அதுதான் இந்த பொண்ணு கூட தெளிவாக தானே பேசுமா, அதெல்லாம் அவன் உளறிட்டா இருந்துச்சு, தெளிவாக பேச்சு, பேப்பரே எல்லாம் பேச்சுல. அவரும் அதே மாதிரி தான் சார். ஆனா இவங்கெல்லாம் இல்லாத பட்சமே விஜய்க்கு நிறைய சப்போர்ட்ஸ்லாம் இருக்குல்ல சார். அதுதான் முன்னாடி எல்லாமே இருக்காங்கல்லம்மா. அதுதான் நான் இப்போ என்ன அப்படி இருக்கும்போது ஏன் சார் புதுசா இவங்க இந்த மாதிரி கிரியேட் பண்றாங்க? இதனா அவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் மேடையில் ஏறும்போது புதுமையா இருக்குல்ல, அதே மாதிரி ஆட்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் எய்த்தாப்பில் இருக்காங்க. ஒருத்தர் அதே மாதிரி ஆள் மேடையில் ஏறும்போது அவங்களுக்கு பப்ளிசிட்டி கூடுது இல்லை. அதுதான் சொன்னல, மேடையில் இருக்கவங்க பேச வந்தவங்க, எய்த்தாப்பில் இருக்கவங்க கேட்க வந்தவங்க. அப்போ கேட்க வந்த இடத்துலேருந்து ஒருத்தர் வந்து பேசும்போது அது பெரிய பரபரப்பாகும்ல. ரசிகர்கள் இதுக்கப்புறம் மாண்புமிகு முதல்வர்னு சொல்ற இடத்துல இருக்கிற விஜய் இந்த பொண்ணு அப்படி சொல்லலையேம்மா. அப்படி சொல்ல, ஆனா இவரை சொல்லிட்டு இருக்கும் போது இப்படி அவரும் அப்படித்தானே சொல்லும் போது அவரும் அப்படித்தான்றது வந்து உங்களுக்கு தெரியலம்மா. நீங்க தெரியும் போது அதை நீங்களே சொல்லுவீங்க. புரியுது உங்களுக்கு? அது காலம்தான் பதில் சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கணும். சேலம் பொதுக்கூட்டத்தில் அந்த இது பார்த்தீங்களா, பின்லாடன் அட்ரஸ் கேட்பாங்கல்ல, டீசெண்டாக இருப்பான், நீட்டாக டையெல்லாம் கட்டி ஷூலாம் போட்டு பக்காவாக இருக்கும். எங்க அந்த இது அட்ரஸ் கிடைக்குமான், அவனை திருப்பி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அதே தான் விஜய் ஸ்டேஜில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபின்லாண்டில் தெரியாது. டையெல்லாம் கட்டி டீசெண்டாக ஒரு பெரிய இதாக இருக்கும். அவரோட அரசியலை அவரை திருப்பி பார்த்துடக்கூடாது. அப்படி திருப்பி அவரோட அரசியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்லாண்ட் அட்ரஸ் கேட்குற மாதிரி தான் இருப்பாரு. இதுதான் விஜயோட உண்மையான ரூபமே அதுதான். புரியுதா? ஸோ அதனால அந்த பெண் அங்கே வந்திருக்காரு, இங்கே போனால் தான் நமக்கு நீதி கிடைக்கும் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலே எடுத்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கண்ணு ப்ராப்ளம்னா ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு தான் பார்ப்பாங்க, பல்லு ப்ராப்ளம்னா டென்டிஸ்ட் தான் பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் அதை தேடி கரெக்டாக போகிறீங்க பாருங்கள். ஒரு ஹாஸ்பிட்டலில் போனாலும் டென்டிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு சரியாகும்னு போகிறீங்க போது அவரை தெளிவாக நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த பெண் கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்து இந்த மேடை தான் நமக்கு சரியான மேடைன்னு வந்திருக்காங்கல்ல, அதுதான் அவர்களுடைய. அவரை ஆப்ரேட் பண்ணுறது யாருன்னு நினைக்கிறீங்களா சார்? அவர் ஆப்ரேட் பண்ணுறது அவரோட மனசு தான். விஜய் ரசிகை, ஆனால் வாழ்க்கையில் தோத்துட்டாங்க, வேலை போச்சு, மனநலம் பாதிக்கப்பட்டுருச்சு, அதனால் விஜயை தேடி வராங்க. நம்மளை மாதிரியே ஒருத்தர் தலைவர், நமக்குன்னு ஒரு தலைவர் இருந்தால் அவர் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி தேடி வராங்க. நம்மளை மாதிரி நிறையா பேரை பார்க்கணுன்னா இந்த இடத்துக்கு போனால் தான் பார்க்க முடியும்னு வராங்க. அதனால வந்திருக்காங்க அந்த மாதிரி. அப்போ அவங்க வீட்லேயும் கண்டுபிடிச்சிருக்காங்க, இது மனநலம் பாதிக்கப்பட்ட தப்பி ஓடி ஏதோ ஒரு கூட்டத்துக்கு போகுதுன்னா அது விஜய் கூட்டமாக தான் இருக்குன்னு கரெக்டாக அவங்க வேறு எங்கேயுமே போலீஸில் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி தான் சார். அப்போ அது ஃபேக்குன்னா இப்போ இவங்க மாற்றுத்திறனாளிகள்லாம் போராட்டம் பண்ணுறாங்க, அப்போ அதுவும் ஃபேக்குன்னு சொல்லுவாங்க. அது ஏமா ஃபேக்கு? அவங்கெல்லாம் தான் சார் விசில்லாம் வச்சு ஊதுறாங்க. அவங்க தாவேக்காக்காரவங்கம்மா, மாற்றுத்திறனாளிகள் தாவேக்கா குரூப். அது புரியுதா? திமுக குரூப் தனியாக இருக்கும், அதிமுக பிஜேபி குரூப்லாம் தனியாக இருக்கும். எல்லாமே அப்போ தாவேக்கா தான் செட் பண்ணி பண்ணுறாங்க. தாவேக்கா செட் பண்ணி பண்ணலாமா? தாவேக்கா தொண்டர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. தாவேக்கா செட் பண்ணுறதுக்குலாம் தாவேக்காவில் ஒன்றுமே கிடையாது. தாவேக்காவுடைய தொண்டர்கள் அந்த இது மனநலம் பாதிக்கப்பட்ட தனி அணியாக செயல்படாமல் மொத்தமாக நிறைய அதிகபட்சமாக இருக்கும்போது மொத்தமாகவே கட்சியில் சேர்த்துறாங்க. சரி, இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் சேலத்தில் பேசின விஷயங்கள்லாம் நிறைய மக்களை வந்து அட்ராக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி பேசுவார். மக்கள்னா எந்த மக்களை சொல்கிறீங்க? ஆந்திரா, கர்நாடகா, எந்த பொதுமக்கள்? யாருமே அப்படி சொல்ல, நீங்களாக தான் சொல்கிறீங்க. உங்களை அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லுங்கள். என்ன இல்லை சார், அவர் ஒவ்வொன்றும் பார்த்து சொல்லியிருக்காரு சார். என்கரேஜ் பண்ணுறது, ரீல்ஸ் பண்ணுறது, டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணி ரீல்ஸ் பண்ணுறதுலாம் என்கரேஜ் பண்ணியிருக்காரு. குட்டீஸ்க்கான கருத்துக்கள் எல்லாம் சொல்லி சொன்னாங்கன்னா பின்னாடி ஓட்டு போடுவாங்க. இவருக்கு 50 வயசு ஆச்சு, இவர் ஒதுக்கி 52 வயசு ஆச்சு, ஒதுக்கி தள்ளிடுவாங்க. அதனால் குட்டீஸ், இளம்பெண்கள், லேடிஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதான் இழுக்கு கவர் பண்ண முடியும். பரவாயில்ல, நம்ம மேலெல்லாம் ரொம்ப பாசம் வச்சுருக்காரு, இவர் தான் நமக்கு தலைவன். குட்டீஸ்லாம் ரொம்ப இது பண்ணாருன்னா நாளைக்கு 10 வருஷம் கழித்து ஓட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு தேவைப்படும் ஆள். இப்போ ரெடி பண்ணுறாரு. அப்போ விஜய் அவர்களுக்கே தெரிஞ்சிருக்கு, எப்படியோ 10 வருஷம் கழிச்சு வேணால் நம்ம சிஎம் ஆகிடுவோம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. நடக்கணும்ல, எல்லாரும் தான் உலகத்தில் எல்லாம் பிளான் பண்ணுறான். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் இது பண்ணிடலாம், அது விதிப்படி தான் நடக்கும். அதே போல் இந்த விசில் சின்னத்தை வந்து தமிழ்நாட்டை தாண்டி புதுச்சேரியிலையும் விஜய்க்கு விசில் எங்கே அடித்தாலும் சத்தம் வருமா? பாத்ரூமில் ஊதி பார்த்தீங்கனாலும் சத்தம் வரும், அடுப்படியில் ஊதினீங்கனாலும் சத்தம் வரும், பாண்டிச்சேரியில் பஸ்ஸு பிடிச்சி போய் ஊதினீங்கனாலும் சத்தம் வரும். அது எங்கே வேணாலும் ஊதலாமே, அது இந்த ஊருன்னு இல்லையே. தொடர்ந்து இப்போ தமிழ்நாட்டிலே இந்த விசிலை வச்சு இவ்வளோ பிரச்சனைகள் வருது, விசில் ஊதுறாங்க, சத்தம் வருதுன்னு. அதே புதுச்சேரியிலையும் அவருக்கு சின்னமாக கொடுத்துருக்கப்போ அது வந்து அவருக்கு எப்படி எடுத்துக்கிறது? அது ஒரே கட்சி, அது பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரே சின்னம் தான் கொடுத்துருப்பாங்க. இங்கே விசில் சின்னமாக, அங்கே பலாப்பழம் சின்னம். பலாப்பழம் சின்னம் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருக்கும்.
ஏதோ விசில் சின்னம் கொடுத்து என்ன சார் ஏன் சார் பிரச்சனை? ஆமாம், பலாப்பழத்தை தூக்கிட்டு அலைவாங்க ஆளாளுக்கு, கிடைக்காது, அது தூக்கவும் முடியாது. பிள்ளைங்களாம் தூக்க முடியுமா பலாப்பழத்தை? பெரிய பலாப்பழம் தான் இருக்குன்ட்டாங்கன்னா அது 10 கிலோ வரும். விசில்ன்றப்ப பாக்கெட்டில் போட்டு ஊதிட்டு போடலாம், பர்ஸில் வச்சுக்கலாம். அதனால கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் சார் சேலம் பொதுக்கூட்டத்தில் அந்த விசில் சத்தமே கேட்ட மாதிரியே தெரியல சார். சேலம் சொல்லியிருப்பாங்க விசில் ஊதக்கூடாது தலைவர் பேசுறதுன்னு சொல்லி கட்டுப்படுத்தி வச்சுருப்பாங்க. அதனால இதாக இருக்கும். அந்த விஜயை பொறுத்தளவுக்கு அடுத்தவன் நாசமாக போகணுன்னு தான் விரும்புவாப்பிலே தவிர நம்ம நல்லா இருக்கணுன்றதான் விஜயோட கொள்கை. இந்த ஊரே நாசமாக போனாலும் நம்ம நல்லா இருக்கணுன்றதான் விஜயோட கொள்கை. அதனால விஜய் கூட்டத்தில் அடிக்க வேணான்னு இருப்பாங்க. வேறவனை போய் ஊதி டிஸ்டர்ப் பண்ணி காதலியே ஊதுங்கன்றது அது வந்து விஜயோட சைக்கோத்தனம். சார் இதே போல இந்த இன்சிடென்ட்லாம் தொடர்ந்து இப்போ பாருங்க, இந்த சேலம் 5000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லி கூட அங்கேயும் ஒருத்தர் இறந்துருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை எப்படி சார் பார்த்து? சாவுன்றது எங்கே வரும், எப்படி வரும், என்ன வரும்னு யாருக்குமே எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது. விஜய் கூட்டத்தில் போய் சாகணும்னு விதி இருந்தால் அங்கே தான் போய் சாக முடியும், வேற எங்கே போய் சாக முடியும். அந்த மாதிரி அவர் இறந்துருக்கார், பாவம் வெயிலில் இறந்துருக்காரு. அது என்னமா முடியும்? ஆனால் சார் இந்த சாவே ஒரு மாதிரியான உடல்நிலை காரணமாக இறந்துருந்தா கூட அது ஒரு பக்கம் மர்மமாக இருக்கு. இறந்தது வடக்கன், அவர் எப்படி அதுக்குள்ளே போயிருப்பாரு, அவர் எப்படி அவர் 20 வருஷமாக இங்கே இருக்காருல்லம்மா, விஜய் படம் தானே பார்க்குறாரு. 20 வருஷமாக இங்கே தானே இருக்காரு. அவரு பார்க்கலான்னு வந்திருப்பாப்புல, அவர் விதி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி.